ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். புவியியல் மாதிரி தேர்வு 1 இது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. 25 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோங்க. 6ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற புவியியல் பகுதியிலேருந்து நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். ரேண்டமாக முக்கியமான 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா 10ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பதிலை பார்க்கலாங்களா? இந்தியாவுடைய முதல் நீர்மின் சக்தி உற்பத்தி நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. கூற்று இரண்டும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. முதல் நீர்மின் சக்தி உற்பத்தி நிலையம் டார்ஜிலிங்கில் அமைச்சிருக்காங்க. 1897 அமைச்சிருக்காங்க. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது ஃபரிதாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா பாருங்கள். இந்திய ரயில்வே மண்டலங்களை பொறுத்துக. இதுவும் எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்பில் இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 17 மண்டலங்களை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய தலைமை இடங்களை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கான பதில் ஜபல்பூரில் மேற்கு மத்திய ரயில்வே அமைந்துள்ளது. ஹீப்ளியில் தென்மேற்கு ரயில்வே அமைந்துள்ளது. ஹஜிப்பூரில் கிழக்கு மத்திய ரயில்வே அமைந்துள்ளது. கவுஹாத்தியில் வடகிழக்கு எல்லை ரயில்வே அமைந்துள்ளது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது எங்கே இருக்குன்னா 7th அல்லது 8th இருக்குதுங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இதுக்கான பதிலை பார்க்கலாங்களா? புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியை நில அதிர்வுமானி, அதாவது சீஸ்மோகிராஃப் என்று குறிப்பிடுகின்றனர். இதன் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவையை கொண்டு கணக்கிடுகின்றனர். அதாவது இந்த கருவி மூலமாக பதிவு பண்ணலாம். அது எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த அளவு வச்சு கண்டுபிடிக்கலாம். ரிக்டர் அளவை 0ல் தொடங்கி 10 வரை உள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டும் சரி, இதுவும் சரி. 3வது பாயிண்ட்டு தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா 0 முதல் 9 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதாவது ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது 0ல் ஆரம்பிக்கும், 9ல் முடியும். 10 வரைக்கெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். ஒரு சிம்பிள் கொஷின். பாக்ஸ் கண்டென்ட் 10ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ட்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? 1141 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை எங்கே பெய்யுதுங்க? இது எங்கே இருக்குன்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. மேகாலயா அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். சூரிய குடும்பத்தில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் கொண்ட ஒரே துணைக்கோள் எது? இது 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. நைட்ரஜன் இருக்குது, மீத்தேன் இருக்குது, வளிமண்டலம் இருக்குது, மேகம் இருக்குது. ஒரே ஒரு துணைக்கோளில் மட்டும் எல்லாமே இருக்குது. இதுக்கான பதில் டைட்டன் அப்படிங்கிறது சரிங்க. டைட்டன் அப்படிங்கிறது சரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்குறேன். இதுக்கான பதில் நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். இந்த டைட்டன் அப்படிங்கிற நிலவு எந்த கோளை சுற்றி வருகிறது? டைட்டன் அப்படிங்கிற நிலவு எந்த கோளை சுற்றி வருகிறது? இதுக்கான பதிலை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். அணைகளை பொறுத்துக. இது எங்கே இருக்குன்னா 10th புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதிலை பார்க்கலாங்களா? தெகிரி அணை என்பது உத்தரகாண்டில் இருக்குது. ஸ்ரீசைலம் அணை தெலுங்கானாவில் இருக்குது. பக்ரானங்கல் அணை பஞ்சாபில் இருக்குது. கொய்னா அப்படிங்கிற அணை மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுவது எது? முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கான பதில் தீப்பாறைகள். தீப்பாறைகளை தான் முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறைன்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். இது 10th புத்தகம். இந்திய வனவிலங்கு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய வனவிலங்கு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? இதுக்கான பதில் 1952 உருவாக்குனாங்க. 1952. அடுத்த வினா பாருங்கள். இது 9th புத்தகம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது. இது சரின்னு நீங்கள் சொல்லணும். இப்படியே பார்க்கலாங்களா? செர்னோபில் அணு உலை விபத்து ஏப்ரல் 26, 1986 அன்று நிகழ்ந்தது. 1945 ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு இதிலிருந்து வெளிப்பட்டது. இந்த விபத்து உலக வரலாற்றில் மிகப்பெரிய அணு விபத்தாக பதிவாகியுள்ளது. 2016 உக்ரைன் நாடு
கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகமாக இதை அறிவித்துள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி என்பது ஆன்சர். செர்னோபில் அணு உலை விபத்து இது வந்து சோவியத் ரஷ்யான்னு அப்போ இருந்தது. அப்போ வந்து நடந்திருக்கு. ஏப்ரல் 26, 1986 நடந்திருக்கு. இதை வந்து இப்போ வந்து 2016 உக்ரைன் நாடு கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். யுனெஸ்கோவுடைய உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் அங்கமாக இல்லாதது எது? இது 10th புத்தகத்தில் இருக்குதுங்க. யுனெஸ்கோவுடைய உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் அங்கமாக இல்லாதது என்ன? இதுக்கான பதில் கட்ச் அப்படிங்கிறது இல்லைங்க. நீலகிரி இருக்குது, அகத்திய மலை இருக்குது, பெரிய நிக்கோபர் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். தலக்காற்றுகளை பொறுத்துக. தலக்காற்று அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வீசும் காற்று. இதை வச்சு குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதிலை பார்க்கலாங்களா? பான் காற்று என்பது ஆல்ப்ஸ் மலையில் வீசுது. அது எங்கே இருக்குன்னா ஐரோப்பாவில் இருக்குது. சிராக்கோ அப்படிங்கிற காற்று ஆப்பிரிக்காவுடைய வட கடற்கரை பகுதியில் வீசுது. சின்னூக் அப்படிங்கிறது ராக்கி மலைத்தொடரில் வீசுது. அது எங்கே இருக்குன்னா வட அமெரிக்காவில் இருக்குது. லூ அப்படிங்கிறது இந்தியாவுடைய தாறு பாலைவனத்தில் வீசுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது வந்து 10th புத்தகங்க. கூற்று கரிசல் மண் தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவானது. காரணம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. கரிசல் மண் அப்படிங்கிறது தக்கான பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. தக்கான பகுதியில் பசால்ட் அப்படிங்கிற டைப்பான பாறை இருக்குது, அங்கிருந்தால் உருவாகிருக்கு. இதில் டைட்டானியமும் இரும்பு தாதும் இருக்கிறதுனால தான் கருப்பு நிறமாக இருக்குது. கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். சூரிய மறைவின் போது எந்த மேகங்கள் பல வண்ணத்தில் காட்சியளிப்பதால் பெண் குதிரை வாள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது? பெண் குதிரை வாள் என்று எந்த மேகத்தை அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து 8th புத்தகம் நினைக்கிறேங்க. 8th தான். விடையை பார்க்கலாங்களா? கீற்று மேகம். கீற்று மேகத்தை தான் பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து வினா பாருங்கள். இடப்பெயர்வு வேளாண்மைகளை பொறுத்துக. இது வந்து 8th இருக்குது, 10th புத்தகத்துலையும் இருக்குது. இதுக்கான பதில் ஜூம் அப்படிங்கிறது அசாமில் அழைக்கப்படுது. பொன்னம் வந்து கேரளா, பொடு என்பது ஆந்திரா மற்றும் ஒடிசா, மாசான் என்பது மத்திய பிரதேசம். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா மனப்பாடம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது 10th புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் இந்தியா கரும்பு உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய நாடாகும். இது நம் நாட்டின் 2வது பெரிய தொழிற்சாலை பிரிவாகும். சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது. சர்க்கரை உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகியவை கரும்பு அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலங்களாகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. கரும்பு உற்பத்தியில் 2வது இடம், சர்க்கரை உற்பத்தியில் 3வது இடம். கரும்பு தொழிற்சாலை என்பது நாட்டுடைய 2வது பெரிய தொழிற்சாலை. உத்தரப்பிரதேசமும் பீகாரும் அதிக அளவுக்கு கரும்பை உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது வந்து 9th புத்தகங்க. இதுக்கான பதில் தேசிய கடல்சார் நிறுவனம் 1/1/1996 நிறுவப்பட்டது. இதை வந்து சுருக்கமாக NIOன்னு குறிப்பிடுவாங்க. இதன் தலைமையகம் கோவாவில் உள்ள டோனா பவுலா ஆகும். கடல்சார் அம்சங்கள், பெருங்கடல் பொறியியல், கடல் அகழ்வாய்வு போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்ள ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை இந்த நிறுவனம் மேற்கொள்கிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேசிய கடல்சார் நிறுவனம் 1996 உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய தலைமையிடம் கோவாவில் இருக்கிற டோனா பவுலா ஆகும். அடுத்த வினா பாருங்கள். புரட்சிகளை பொறுத்துக. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 10th புத்தகங்க. இதுக்கான பதில் பழுப்பு புரட்சி என்பது தோல், பொன் புரட்சி என்பது தேன், வட்டப்புரட்சி என்பது உருளைக்கிழங்கு, மஞ்சள் புரட்சி என்பது கடுகு. அடுத்த வினா பாருங்கள். அட்டகாமா பகுதி பாலைவனமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அட்டகாமா அப்படிங்கிற பகுதி பாலைவனமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இது வந்து 7th அல்லது 8th இருக்குன்னு நினைக்கிறேங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான காரணம் பெருவியன் அல்லது ஹம்போல்டு நீரோட்டம். பெருவியன் அல்லது ஹம்போல்டு நீரோட்டம். இதனால தான் அட்டகாமா அப்படிங்கிற பகுதி பாலைவனமாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று.
காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். பனியாறுகளின் மலைகளில் உருவாகும் நாற்காலி போன்ற வடிவ பள்ளங்களுக்கு பெயர் என்ன? இது வந்து 7th புக்கில் இருக்குதுங்க. பனியாறுகள் உருவாகிற இடம், பனியாறுனா பனி மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையில் பார்த்தீங்கன்னா நாற்காலி போன்ற வடிவம் இருக்கும். அந்த பள்ளங்களுக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் சறுக்கு அப்படிங்கிறது கரெக்டு. சறுக்கு என்பது சரி. அடுத்து வேணா பாருங்கள். இது வந்து 10th புத்தகம். அந்தமான் நிக்கோபர் தீவுகள் பற்றிய கூற்றுக்களை ஆராய்க. இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? இந்த தீவு கூட்டங்கள் கடல் அடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளன. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு காணப்படுகின்றன. இந்த தீவின் பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர் ஆகும். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபர் தீவு கூட்டங்களிலிருந்து 8 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு சரி. 4th பாயிண்டில் என்ன தப்புன்னா 8 டிகிரி கால்வாய் கிடையாது, 10 டிகிரி கால்வாய். 10 டிகிரி கால்வாய். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதுவும் வந்து 10th புத்தகங்க. நால்கோ எனப்படும் அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. நால்கோ அப்படிங்கிறத 1981 உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. ஒடிசாவில் 3 இடத்துல இருக்குது. இதை வந்து பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவின் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தவறானது. இது வந்து 10th புத்தகங்க. இந்தியாவில் 3 ஆறுகள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. இதுக்கான பதில் நர்மதை சரி, தபதி சரி, மாகி சரி, கோதாவரி என்பது தவறு. அடுத்த வினா பாருங்கள். புவி பரப்பிலிருந்து உயிரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது? புவியுடைய பரப்பிலிருந்து மேலே போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். 1000 மீட்டர் போனோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். 6.5 டிகிரி செல்சியஸ். இது எங்கே இருக்குன்னா இதுவும் வந்து 10th புக்கில் இருக்குதுங்க. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குன்னு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எடுத்து அடுத்தடுத்த மாற்றங்களை நான் பண்ணி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கடைசி கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. இக்காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்தியாவுடைய வடமேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கு என்ன பேர்னு கேட்கலாம். நார்வெஸ்டர், கால்பைசாகி. இதனால் என்ன பெனிஃபிட்னா வடகிழக்கு பகுதி, கிழக்கு பகுதி, இந்தியாவுடைய கிழக்கு பகுதிக்கு பெனிஃபிட் இருக்குது. பீகார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழை கிடைக்கிறது. 2ம் சரி என்பது ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துருப்பீங்க. எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த டாப்பிக்கு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அடுத்த டாப்பிக்கை நீங்கள் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.